உன் கண்களை காண என் கண்கள் ஏக்கமுடன் காத்து கொண்டிருக்கிறது என்னவனே. ஒரு தடுப்பு வந்து நின்று பார்க்குறதுக்கு, ஆனால் மோஸ்ட்லி இதை நின்று பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணல. இது மேலே உக்காந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க பேசிட்டு இருப்பாங்க நிறைய பேர். ஸோ அதையும் ஒரு சிட்டி வியூ காட்டுறேன். யார் அது? ஹலோங்க, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னா நம்ம பேக்ரவுண்டை பார்த்தே சொல்லுங்கள். ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலான ஒரு இடத்துக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இன்றைக்கி சென்னையில் காலையிலேருந்து கிட்டத்தட்ட மதியம் இப்போ 2:30 மணி ஆகுது. இப்போ வரைக்குமே ஒரு மேக மூட்டத்தோடு தான் இருக்குது. ஸோ அதனால தான் நம்ம அந்த மேக மூட்டத்தாக இருக்கிற அந்த ஒரு இடத்த கீழே இருந்து பார்க்காம நம்ம மேலே போய் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு தான் நம்ம எங்கே வந்திருக்கோன்னா அண்ணா நகர் டவர் பார்க்குக்கு தான் வந்திருக்கோம். ஸோ நம்ம டவர் பார்க்கில் மேலே டவர் மேலே ஏறி நின்று அந்த ஒரு சிட்டி வியூ நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். காட்டி முடிச்சுட்டு இந்த ஒரு பார்க்கை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களை தான் நான் உங்களுக்கு இந்த ஒரு வீடியோவில் காட்ட போகிறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு டவர் பார்க்கை சுற்றி பார்க்கலாம். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். இன்னும் கொஞ்சம் நேரம் போச்சுன்னா இந்த ஒரு டவரை சுற்றி ஒரு வாட்டர் ஷோ மாதிரி நடக்கும். ஆனால் இப்போ நடக்கலை. அப்பா, சரியான வியூவில் பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்குது. அப்படியே நேராக வந்து தண்ணி இருக்குதா பார்க்கலாமா? தண்ணி இருக்குது, என்ன கொஞ்சம் பச்சை கலரில் இருக்குது தண்ணி. மழையும் வரும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. வரல, சுற்றி மேகமூட்டமாக தான் இருக்குது. அந்த இடத்துல பாருங்கள், ஒருத்தன் தனியாக நடந்துட்டு இருக்கான். அவனுக்கு போய் நம்ம கம்பெனி கொடுக்கலாமா? கொடுப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு அப்படியே மேலே ஏறுவோம். ஆல்ரெடி ஏறிட்டு இருக்காங்க எல்லோரும். பரவாயில்லைங்க. ஃபஸ்ட்டெல்லாம் இந்த சைடில் இருக்குல்ல, அந்த வாலில் பேர் தான் எழுதியிருப்பாங்க. ஆனால் இப்போ பெயிண்ட் அடித்து வச்சதுனால அதிகம் பார்க்க முடியல. இருந்தாலும் எழுதி வச்சுருக்காங்க. கேட் ஓப்பனில் தான் இருக்குது. மேலே ஏறுறதுக்கு முன்னாடி என்ட்ரன்ஸில் பாருங்கள், ஒரு ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டி வச்சுருக்காங்க, அறிவிப்புன்னு சொல்லிட்டு. கோபுர சுவர்களில் எழுதவோ கிறுக்கவோ கூடாது. எழுதவும் இல்லை, கிறுக்கவும் இல்லைங்க. யாரும் குப்பை போடக்கூடாது. குப்பை இல்லை. ஓகே, மீறினா அபராதம். ஓகே, பார்வை நேரம் 7லேருந்து 6 மணி வரைக்கும். நம்ம வந்திருக்கிறது மதியானம் 2:30 மணி. ஆனால் பார்த்தா உங்களுக்கு 5 மணி மாதிரி தெரியும். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பராக இருக்குது சென்னையோட கிளைமேட் என்றைக்கு இல்லாமல் இன்றைக்கி. ஸோ கீழெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு லப்பர் மாதிரி இருக்குது. கல்லா இல்லை இது மேட்டான்னு சொல்லிட்டு எனக்கு சரியாக தெரியல. ஆமாங்க, இது வந்து பார்த்திங்கன்னா கீழே போட்டுருக்கிறது மேட்டு, சைடில் போட்டுருக்கிறது பெயிண்டிங்கு. கூட நம்ம மக்களுடைய கைவண்ணமும் அங்கங்கே இருக்குது. கைவண்ணங்களை நிறைய பார்க்க முடியுது. அதுக்கு முன்னாடி இந்த செவுத்துலலாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஒரு இடமும் நம்ம நின்று ஃபோட்டோ எடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி தான் இருக்குது. என்ன பின்னாடி அவங்களுடைய வரைபடங்களை அவங்களால் பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், உன் கண்களை காண என் கண்கள் ஏக்கமுடன் காத்து கொண்டிருக்கிறது என்னவனே. யாருன்னு தெரியல அந்த பூமர். பாருங்கள், இங்கேருந்து ஓரளவுக்கு தெரியுதுங்களா பார்க்குக்கு மேலே. அது என்ன அப்பார்ட்மெண்ட்டுன்னு எனக்கு சரியாக தெரியலங்க. இருங்க அப்படியே கீழே காட்டுறேன். ஒரு மாதிரி காடுக்குள்ளே இருக்கிற மாதிரி இல்லை, எப்படி இருக்குது, சர்வலாக இருக்குது பாருங்கள். வாங்க அப்படியே நம்ம மேலே ஏறுவோம். இந்த பார்க் மேலே ஏறுறதுக்கு உண்மையிலே கொஞ்சம் கஷ்டமாக தானே இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா தனியாக வந்துடாதீங்க, கூட யாராச்சும் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு வாங்க. அப்போ தான் உங்களால் எதுவும் இந்த மாதிரியான நிறைய பேக்ரவுண்டெலாம் இருக்குது, உங்களால் ஃபோட்டோஸ் நிறைய எடுக்க முடியும். ஸோ இல்லை என்ன மாதிரி தனியாக வந்தீங்கன்னா இந்த மாதிரி தான் அப்படியே தனியாக ஜாலியாக ஏறலாம், மேலே ஏறலாம். என்ன நமக்கு ஹைட்டு ஏறுற மாதிரியே தெரியாது. ஸோ நமக்கு காலும் அந்தளவுக்கு வலிக்கலை. ஏன்னா அந்தளவுக்கு ஸ்மூத்தாக ஏறுற மாதிரி தான் இருக்குது. ஒரு சிலதில் அப்படியே நெட்டு குத்தாக இருக்கும். இது அந்தளவுக்கு இல்லை, கரெக்டாக இருக்குது சொல்ல போனால். வாங்க, எனக்கு தெரிஞ்சு ஓரளவுக்கு நான் மேலே ஏறிட்டேன்னு நினைக்கிறேன். அப்பா இல்லை, அந்த சைடு போகக்கூடாது. ஸோ கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 2-3 இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் அடிப்பேன்னு நினைக்கிறேன். அதுக்கு மேலே போயிடுவேன். நல்ல காற்றுங்க, பயங்கரமாக காற்றடிக்குது. ஸோ சென்னையோட கிளைமேட் இன்னும் வேறு லெவலாக இருக்குதுன்னு கூட சொல்லலாம். வாங்க நம்ம டைரெக்டாக மேலே போயிடுவோம். அவ்வளோதான், ஒரு வழியாக வந்தாச்சு. இப்போ உங்களுக்கு மேலே வரேன். மேலே போயிட்டு ஒரு சிட்டி வியூ காட்டுறேன். யார் அது? வந்துட்டோம். மழை பெஞ்சதுக்கான அடையாளம் தெரியுது பாருங்கள். கீழே தண்ணி தேங்கி இருக்குது. ஸோ இந்த சைடு ஃபஸ்ட்டெல்லாம் பாட்டு போட்டு வச்சுருப்பாங்க. இப்போ மொத்தமாக கட் பண்ணி விட்டுட்டு இருக்காங்க. என்னது இது, தரக்கூடாதா? திறக்கலாம் போலையே.
நம்ம அந்த சைடு இருந்து அப்படியே மேலே ஏறி வந்தோன்னா இந்த ஒரு டூமை பார்க்க முடியும். ஸோ அப்படியே இதுக்கு மேலே பாருங்கள், ஒரு வளைய மாதிரி இருக்குங்களா, இதுக்கு மேலே ஏறுறதுக்கு அந்த கம்பி மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஏறினீங்கன்னா போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும். அங்கே இருக்குது பாருங்கள் சிசிடிவி கேமரா. ஸோ அங்கேருந்து நம்மளை வாட்ச் பண்ணிட்டு தான் இருப்பாங்க, யார் யார் என்னென்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. அதனால் கேர்ஃபுல்லாக இருக்கணும். இந்த இடத்துலலாம் அந்தளவுக்கு பெயிண்டிங் பண்ணலாம், அவங்க பெயிண்டிங் பண்ணி நல்லா இருந்திருக்கோம். என்னங்க இது, இங்கேருந்து ஒரு பைப் போகுது, அது என்ன பைப்புன்னு தெரியல. இந்த ஃபோக்கஸ் எல்லாம் எப்போ ஆன் பண்ணி விடுவாங்கன்னு தெரியல. ஃபோக்கஸ்லேயும் நேமா எல்லா இடத்துலையும் எழுதி வச்சிடுறாங்க. அவ்வளோதாங்க, டவருக்கு மேலே இப்படி தான் இருக்கும். ஸோ நான் எனக்கு தெரிஞ்சு ஒரு ரவுண்டே அடிச்சுட்டு இருப்பேன். அவ்வளோதாங்க. அப்படியே அங்கே வந்து என்னென்னா ஒரு சுற்றிட்டோம். இதை ஃப்ளிப்ஸ் லைட்டு தான் போட்டுக்கிறாங்க டவரில், ஃப்ரீ பிராண்ட் ப்ரொமோஷன். எப்படி இருக்குது பாருங்கள் மேலே, டவர் மேலே இருந்து அந்த கம்பி வளையம் பா பயங்கரமாக இருக்குது. ஆனால் நம்ம மக்கள் இந்த கம்பியை கூட விட்டு வைக்கல. இங்கே பாருங்கள், கம்பியிலே கைவண்ணத்தை எழுதி வச்சுட்டாங்க. ஸோ இந்த ஒரு தடுப்பு வந்து நின்று பார்க்குறதுக்கு, ஆனால் மோஸ்ட்லி இதை நின்று பார்க்குறதுக்கு யூஸ் பண்ணல. இது மேலே உக்காந்துட்டு அதுக்கப்புறம் அவங்க பேசிட்டு இருப்பாங்க நிறைய பேர். ஸோ அதையும் உங்களால் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் உங்களால் பார்த்துருக்க முடியும். ஓகேங்க, ஒரு வழியாக நம்ம வந்தாச்சு, மேலேயும் பார்த்தாச்சு. இப்போ அப்படியே நம்ம கீழே இறங்குவோம். கீழே இறங்குறது உண்மையிலே இந்த ஒரு டவரில் நல்லாயிருக்கும். மேலே ஏறும்போது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுவே கீழே இறங்கும்போது நம்மளால் வேகமாக இறங்குற மாதிரி தெரியும். அது உண்மையிலே நல்லாயிருக்கும். போவோம் கரெக்டாக எவ்வளோ நேரத்தில் கீழே இறங்குறோன்னு பார்க்கலாமா? இருங்க, அங்கே டிராஃபிக் ஜாம் ஆகிடுச்சு, அதனால் நம்ம பொறுமையாக போவோம். சரி ப்ரோ, வந்துட்டோம். இன்னும் எத்தனை சுற்று, நீங்கள் கரெக்டாக இன்னின்னு வாங்க, இன்னும் எத்தனை சுற்று கீழே போகிறதுக்கு இருக்குன்னு சொல்லிவிட்டு போய் விடுங்கப்பா. சாயங்கால டைம் ஆனதுனால மக்கள் கூட்டம் வந்தபடியாக இருக்குது. ஸ்கேட்டிங் பண்ணால் தெரியாத எனக்கு எதுக்கு ஸ்கேட்டிங் போர்டு? ப்ரோ அழகாக பண்ணுறாரு பாருங்கள். ஓகேங்க, கரெக்டாக நம்ம கீழே இறங்கி வர 2 நிமிஷம் ஆச்சு, கணக்கு வச்சுக்கோங்க. அவ்வளோ மேலே இருந்து கீழே இறங்குறதுக்கு 2 நிமிஷம் தான். ஆனால் நீங்கள் மேலே போகிறதுக்கு குறைஞ்சது 4 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம். பொறுமையாக ஏறினீங்கன்னா, வேகமாக ஏறினீங்கன்னா மூச்சு வாங்கி பொட்டி ஏறுவீங்க. ஸோ அதனால் பொறுமையாகவே ஏறுங்க. இப்போ வாங்க சைடில் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே போவோம். ஒரு வழியாக அவ்வளோ பெரிய டவர் மேலே ஏறி நின்று நான் உங்களுக்கு அந்த ஒரு மேலே இருந்து ஒரு சிட்டி வேவை நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்கேட்டிங் பண்ணுறதுக்காகவே ஒரு சில இடம் இருக்குது. ஸோ எனக்கு பின்னாடி ஸோ அந்த ஒரு இடத்துல ஸ்கேட்டிங் போர்டு இல்லைனா அவங்க அந்த காலிலே சக்கரை மாதிரி இருக்குமே, அது பேர் என்னன்னு சொல்லிட்டு தெரியல. ஸோ அதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா இங்கே சூப்பராக விளையாடலாம். குறிப்பாக நீங்கள் தனியாக வந்துடாதீங்க, ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 4-5 பேரை கூட்டிகிட்டு வாங்க. அப்போ தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், டைமை ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். தனியாக வந்தீங்கன்னா போர் அடிக்கும் உண்மையிலே. டக்கு நாங்கள் பாருங்கள் அந்த ஒரு டவரையும் பார்த்துட்டு இப்போ கீழே வந்து அந்த சின்ன பசங்க விளையாடுற அந்த ஒரு இடமா பார்த்துட்டு நம்ம இந்த ஒரு வீடியோவை முடிச்சிடலாங்க. வாங்க நம்ம போயிட்டு பார்ப்போம். சின்ன பசங்க விளாட்றதுக்கு ஏகப்பட்ட ஆக்டிவிட்டீஸ் இருக்குது இங்கே. இந்த மாதிரி தொங்கிட்டு விளாட்லாம், இந்த மாதிரி பசங்க மாதிரி ஏறலாம், இவங்கள மாதிரி இல்லைன்னா அங்கே சறுக்கி விளாட்றாங்க பாருங்கள். ஸோ அந்த மாதிரி சறுக்கியும் விளாடலாம். அதே மாதிரி உங்களுக்கு இங்கே ஊஞ்சல் இருக்குது. ஸோ அந்த ஒரு இடத்துல ஒரு ஸ்டேஜும் இருக்குது. ஸோ அந்த ஒரு ஸ்டேஜில் மேலே உக்காந்துட்டு கொஞ்ச நேரம் உக்காந்துட்டு போயிடலாம். அதே மேலே ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஒரு இடத்துல எல்லோரும் நிற்கிறாங்க, ஏன் நிற்கிறாங்கன்னு தெரியல. நம்மளும் மேலே ஏறி போய் நிற்போம். நம்ம அங்கேருந்து அந்த டவல் மேலே ஏறி நின்று பார்த்துட்டு அப்படியே கீழே வந்துட்டு இந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். இங்கேருந்து உங்களால் அந்த ஒரு சின்ன ஒரு குளம் மாதிரி இருக்குது. ஆமாம், நான் போன வாட்டி வரும்போது கூட இந்த குளத்துக்கிட்ட வரல, இப்போ தான் வரேன். நைட் டைமில் இங்கெல்லாம் சுற்றி கலர் லைட்டு போட்டால் உண்மையிலே வேறு லெவலாக இருக்கும். இங்கே போட்டிங் எதுனா விட்டால் கூட நல்லாயிருக்கும். ஆனால் இந்த இடத்துல போட்டிங் விட்டாங்கன்னா நாஸ்தி ஆகிடும், அது கன்ஃபார்ம். உள்ள மீனுங்க நிறைய இருக்குது போலையங்க. அங்கே பாருங்கள், ஆமாம் தெரியுதுங்களா உங்களுக்கு? இருங்க நான் உங்களுக்கு ஜூம் பண்ணுறேன். எப்படி இருக்குது பாருங்கள். ஆமாம், நான் கூட சாதாரணமாக தான் வந்தேன். உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆமாலாம் இருக்குது.
அவ்வளோதான். ஒருத்தன் போயிட்டான், ஒருத்தன் மட்டும் தனியாக நீச்சல் அடிச்சிட்டு இருக்கான். ஸோ அந்த இடத்துல இன்னொருத்தன் போகிறான் பாருங்கள். வேறு லெவலாக இருக்குங்க இந்த ஒரு குளம் பா. ஆனால் உண்மையிலே ரொம்ப சின்ன குளம். ஒரு ஃபிஷ்ஷிங் ஆக்டிவிட்டி மாதிரி வச்சுருந்தா நல்லா இருந்திருக்கும். ஸோ அந்த ஒரு இடத்துல இந்த வாத்து கூட்டம்லாம் இருக்குது பாருங்கள். அப்படியே நம்ம நடந்து வந்தோன்னா அந்த ஒரு இடத்த பார்க்கலாம் போல். சரி, ஓகே. ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் இந்த ஒரு பார்க்கை சுற்றி காமிச்சிருப்பேன். ஸோ ஓகேங்க, ஒரு வழியாக வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு இந்த ஒரு டவரை ஃபுல்லாக சுற்றி காமிச்சிருப்பேன். டவர் மேலே ஏறி நின்று நம்ம அந்த மேலே ஒரு சிட்டி வியூ பார்த்துருப்போம். ஸோ கீழே இறங்கி வந்து என்னென்ன இடங்கள்லாம் இருக்குது அதே நான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெளிவாக காமிச்சிருப்பேன். ஸோ உண்மையிலே வேறு லெவலாக இருக்குன்னு தான் சொல்லணும். நான் போன வாட்டி வரும்போது கூட இந்த அளவுக்கு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணலை. வந்தேன் டேரெக்டாக அந்த டவர் மேலே ஏறினேன், அப்படியே நான் கீழே இறங்கி வந்துட்டேங்க. இந்த வாட்டி தான் நான் கீழே இறங்கி கொஞ்சம் சுற்றி பார்க்கும்போது தான் உண்மையிலே வேறு லெவலான இடங்கள்லாம் இருக்குது. ஸோ அதே மாதிரி நிறைய ஹிடன் ஸ்பாட் இருக்குது, அதெல்லாம் என்னால் காட்ட முடியாது. ஓகேங்க, இந்த ஒரு வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்சிருன்னு நினைக்கிறேன். ஸோ சேனல் யாராச்சும் புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோ முடிஞ்சு.